ஓகே, ஸோ 8th லெசன் வந்து திருக்குறள் சூக்தி சௌரபம். தமிழில் திருக்குறள் கேள்விப்பட்டிருக்கியா? அதோட சான்ஸ்கிரிட் டிரான்ஸ்லேஷன் தான் இது. ஓகே, ஸோ பிதா யச்சதி புத்திராய பால்யே வித்யாதனம் மகத் பிதாஸ்ய கிம் தபஸ்தேபே இத்யுக்திஹி தத் கிருதஜ்ஞதா. அதாவது இந்த ஸ்லோகால என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு அப்பா வந்து தன்னுடைய பையனுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூல் கொண்டு போகிறதா இருந்தா என்ன, இல்லை ட்ரைனிங் கூட்டிட்டு போகிறதா இருந்தா என்ன, டியூஷனுக்கு கூட்டிட்டு போகிறதா இருந்தா என்ன, ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்தது எல்லாமே ஹீ இஸ் மேக்கிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதுக்கு வாட் த சைல்ட் கேன் ரிப்பீட் ஹவு ஹீ கேன் ஷோ ஹிஸ் கிராட்டிடியூட் அப்படின்னா, இப்போ நீ வந்து உங்க அப்பா கிட்ட, அப்பா நீ எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்க, நான் உனக்கு திருப்பி ஐ வாண்ட் டு ரீபே இட், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வாட் யுவர் ஃபாதர் வில் சே? அப்பா நீ எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க, எனக்கு படிப்புக்கெல்லாம் இது பண்ணியிருக்க, கோச்சிங்க்கெலாம் இது பண்ணியிருக்க, ஐ வாண்ட் டு ரீபே இட், வாட் ஷல் ஐ டூ அப்படின்னா என்ன சொல்லுவாருங்கப்பா? கொல்லிப்பாரு பாரு, அவர் என்ன சொன்னா, நீ ஒழுங்கா படிச்சா மட்டும் போதும். ஓகே, தட்ஸ் வாட் த பேரண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங். தே ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் யூ டு ரீபே இட், அதாவது நீ வந்து சம்பாதிச்சு இது கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட இது இல்லை. வாட் தேர் எக்ஸ்பெக்டிங் இஸ் நீ நல்லா படிக்கணும், நீ நல்ல வேலைக்கு போகணும். ஒன்று 4 பேர் வந்து ஓகே சூர்யாவா நல்ல பையன்ப்பா, அவன் நல்லா படிப்பாவா, இட்ஸ் a brilliant பாய் அப்படின்னு 4 பேர் பண்ணணும், சரி சொல்லணும் அப்படின்னா தே வில் பி எக்ஸ்பெக்டிங். ஓகே, அப்போ நம்ம எப்படி அந்த உங்க கொடுத்த ஹெல்ப் வந்து திருப்பி கிராட்டிடியூட் ஷோ பண்ண முடியும் அப்படின்னா, பை லிவிங் அ குட் பாத். நாம நல்ல பையனா இருக்கோம், நம்மள 4 பேர் இது பெரியம்மா பேசுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி யார் பையன்ப்பா அது, ஓகே த பேரண்ட்ஸ் ஆர் ரியலி ஃபார்ச்சுனேட், நல்ல இந்த மாதிரி நல்ல பையன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு சேயிங் இருக்கு தெரியுமா? சரி, உங்க அப்பா அம்மாவெல்லாம் கொடுத்து வச்சவங்க பார்க்க இவ்வளோ நல்ல பையனா இருக்கான், நல்லா படிக்கிறான், நல்ல இதை ஒபீடியண்டா இருக்கான், நல்லா சர்வீஸ் பண்றான் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ட்ஸ் இருக்குல்ல, யார்ப்பா இந்த அப்பா, அந்த வேர்ட்ஸ் தான் we can repay them. That's the way we can show our gratitude towards our parents அப்படிங்கிறது தான் இதுல சொல்றாங்க. ஓகே, பிதா எச்சதி புத்திராய பால்யே வித்யாதனம் மகத். பால்யே அப்படின்னா அட் த எங்கர் ஏஜஸ், சின்ன வயசா இருக்கும் போது பிதா ஃபாதர் வந்து புத்திராய தன்னுடைய மகனுக்கு மகத்து வித்யாதனம் ரொம்ப பெரிய தனம், வெல்த். என்னது? த எஜுகேஷன் இட் செல்ஃப் இஸ் த வெல்த், வேற எந்த வெல்த்தும் கிடையாது. அந்த எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய வெல்த்தை எச்சதி ஹி இஸ் கிவிங். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். தத் கிருத்தஜ்ஞதா, அப்ப இவ்வளோ பெரிய செல்வத்தை வந்து அவ அப்பா வந்து கொடுக்குறாரு, வாட் ஹவு கேன் ஹி ரீபே இட் அப்படின்னா தத் கிருத்தஜ்ஞதா, கிருத்தம் ஜானாதி இது கிருத்தஜ்ஞ. அதாவது கிருத்தம் அப்படின்னா வாட் எவர் இஸ் ஹேப்பன் டன், ஞ அப்படின்னா அதை ரிமெம்பர் பண்றது, கிருத்தஜ்ஞ அப்படின்னா the person who is showing gratitude, remember what the good things have been done by others. கிருத்தஜ்ஞதா அப்படிங்கிறது தல் பிரத்யேகா. உனக்கு வந்து கிராமர்ல இருக்கு, தல் அப்படிங்கிற பிரத்யேகத்தோட மீனிங் என்னன்னா இட் கன்வேஸ் த மீனிங் ஆஃப் த குவாலிட்டி. இப்ப தல் தல் அப்படின்னு ஒரு பிரத்யேகா, ஓகே, அதோட மீனிங் என்ன அப்படின்னா இட்ஸ் அ குவாலிட்டியை சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, நெசசிட்டி, ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மாதிரி. ஓகே, ஹியூமனிட்டி, அந்த மாதிரி. ஓகே, கூல்னஸ், அந்த மாதிரி. கிருத்தஜ்ஞதா அப்படின்னா த குவாலிட்டி ஆஃப் பீயிங் கிராட்டிடியூட். சரி, என்ன பண்ணணும்னா பிதாஸ்ய கிம் தபஸ்தேபே, இதை வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெர்டட் கமால போட்டுக்கணும். பிதா அஸ்ய, அஸ்ய பிதா கிம் தபஹா தேபே. அஸ்ய பிதா இந்த பையனுடைய அப்பா, கிம் தபஹா தேபே என்ன தவம் பண்ணாரோப்பா இந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல பிள்ளைய பெத்துக்கிறதுக்கு அப்படின்னு அந்த ஒரு வேர்டிங் இருக்குல்ல, இதி உக்திஹி. உக்திஹி அப்படின்னா இந்த சேயிங், இந்த சேயிங் தான் he showing that's gratitude towards his parent.
அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, we have to live the way so that people will appreciate our parents. ஒரு நம்மளால பேரண்ட்ஸுக்கு ஒரு நல்ல பேர் வரணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதே ஆப்போசிட்டா போச்சு அப்படின்னா, உங்க அப்பா உங்களை சரியா வளர்க்கல, உங்க அம்மா அப்பா உங்களை பேரண்ட்ஸ் சரியா வளர்க்கல அப்படிங்கிறதும் வரும். எப்போ வரும்? நம்ம கெட்டது பண்ணோம் இல்லை சரியா பண்ணல அப்படின்னா, ஆப்வியஸ்லி பேரண்ட்ஸ் சரியாவே வளர்க்கலப்பா, உங்க கண்டிச்சே வளர்க்கல, அவங்களுக்கு இது எக்கெடுக்கட்டா போன்னு விட்டுட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரியும் வரும். ஓகே, ஸோ அடுத்தது அவக்ரதா யதா சித்தே ததா வாசி பவேத் யதி தமேவாஹு மகாத்மானஹ சமத்வமிதி தத்யதா. இதுலயும் அந்த தல் பிரத்யேகா வருது. எந்த வேர்டு தல் பிரத்யேகாவோட இருக்கு? கெஸ் பண்ணி பார்ப்போம் இந்த ஸ்லோகால. கிருத்தஜ்ஞதா தல். ஆம், சித்தே கிடையாது, அவக்ரதா. தா இருக்கு தல், இப்படிதான் வரும். ஓகே, ஸ்ரீலிங்க ஃபார்ம்ல வரும். ஸோ அவக்ரதா. வக்ரம் அப்படின்னா 9th வந்து அஷ்டாவக்ரஹான்னு ஒரு லெசன் படிச்சு ஞாபகம் இருக்கா? அப்ப வக்ரன்ற வேர்டு வந்திருக்கும். என்ன மீனிங் அதுக்கு? வக்ர அப்படின்னா க்ரூக்கட் அப்படின்னு மீனிங். ஓகே, அந்த க்ரூக்கட்னஸ் வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்று வந்து மைண்ட் க்ரூக்கடா இருக்கு அப்படின்னா எடா கூடமா திங்க் பண்றான்னு அர்த்தம். இல்லை ஃபிசிக்கலாக வந்து ஒரு 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 இது க்ரூக்கடா இருந்தாலும் அவக்ரம்னு சொல்லுவா. அவக்ரம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கிறது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்குது. ஓகே, அவக்ரதா அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். அந்த தல் பிரத்யேகா வந்து அந்த நெஸ் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். இந்த இங்கிலீஷ்ல நம்ம நெஸ் யூஸ் பண்றோம்னா சஃபிக்ஸ், அந்த மாதிரி. ஸோ அவக்ரதா யதா சித்தே, நம்மளோட சித்தம் அப்படின்னா நம்மளுடைய தாட் எப்படி இருக்கும்னா அவக்ரதாவா இருக்கணும். ஸ்ட்ரெயிட், அந்த சித்தத்துல ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும். ததா வாச்சி அப்படின்னு நம்மளோட வேர்ட்ஸ்லயும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம வாழ்க்கையிலையும் சொல்லணும், வாயிலையும் சொல்லணும். நம்ம என்ன வாயில சொல்றோமோ அதை தான் நம்ம ஹேண்டில் ஆக்ஷன்லையும் கொண்டு வரணும். தாட்டு, வேர்டு, டீடு இது ரெண்டுமே அலைனா இருக்கணும். நான் மனசுல நினைக்கிறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, நான் செய்யறது ஒண்ணு அப்படின்னா அது அது வக்ரதா. அது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்ல ரெண்டுமே அலைன் ஆகலைன்னு அர்த்தம். இல்லைன்னா யதா சித்தே, எப்படி நீ மனசுல நினைக்கிறோ, ததா வாச்சி பவேத் எதி எதி இஃப் நீ என்ன நினைக்கிறியோ அதே தான் வாக்கிலேயே சொல்ற, அதே தான் நீ செய்யற. அதுதான் செய்யறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகால இல்ல, பட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். என்ன சொல்றியோ அதன் பிரகாரமே நடக்கிற அப்படின்னா ததேவாஹு மகாத்மானஹா. மகாத்மானஹா அப்படின்னா கிரேட் பீப்புள். ஓகே, இது வைஸ் பீப்புள், வைஸ் மென். அவன் என்ன சொல்றனா ததேவாஹு தேசே, தேசே தட் இஸ் சமத்துவம். சமத்துவம் அப்படிங்கிறதுல துவா பிரத்யேகா, இக்துவா பிரத்யேகா வர, இது துவ. ஓகேவா? இதோட மீனிங் என்ன அப்படின்னா அந்த குவாலிட்டி, அந்த என்ன சொல்றது, தல் பிரத்யேக மாதிரி தான். ஆனா இது வந்து என்ன அப்படின்னா நபும்சகலிங்கத்துல இருக்கும். சமதா அப்படின்னு சொல்லலாம், சமத்துவம்னு சொல்லலாம், அவக்ரதான்னு சொல்லலாம், அவக்ரத்வம்னு சொல்லலாம். ஆனா துவம்ல இருந்ததுதான் இது வந்து நியூட்ரல் ஜெண்டர். தாவா இருந்தனா இது ஸ்திரீலிங்கம், ஃபெமினின் ஜெண்டர். ஓகே, தல்லா இருந்தது அப்படின்னா அது ஃபெமினின் ஜெண்டர் ஃபார்ம். நீ தள்ளி யூஸ் பண்ற இடத்துல துவாவும் யூஸ் பண்ணலாம், துவா பண்ண யூஸ் பண்றதுல தல்லும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே இன்டர்சேஞ்சபிள் தான். ஆனா ஒண்ணு என்ன, தல் ஃபெமினின் ஜெண்டர், துவா வந்து நபும்சகலிங்கம். ஸோ சமத்துவம் அதுதான் ஈக்குவாலிட்டி அப்படின்னு குட் வைஸ் பீப்புள்லாம் சொல்றாங்க. அடுத்தது தியக்த்வா தர்ம பிரதாம் வாச்சம் பருஷாம் யோபியுதீரயேத் பரித்யஜ்ய பலம் பக்வம் புங்தே பக்வம் விமூடதீஹி. இப்போ வந்து நீ பனானா ஃப்ரூட்டை
அப்படியே பச்சையா சாப்பிடுவியா? பனானா பச்சையா சாப்பிடுவியா? ம்? ரைப்பன் பனானா அப்படியே சாப்பிடுவியா? வாழைப்பழம்டா, வாழைப்பழம் சாப்பிட மாட்டேன். ரைப் ஆனது சொல்றேன் நானு. ரைப் ஆகாம இருக்கு, வாழைக்காவா இருக்கு, அது சாப்பிடுவியா பச்சையா? ஆனா ஒருத்தன் வந்து வாழைப்பழம் இருக்கு, வாழைக்காய் இருக்கு. இந்த வாழைப்பழத்தை விட்டுட்டு வாழைக்காய் ஒருத்தன் சாப்பிட்றான்னு வச்சுக்கோயேன், நீ அவனை பார்த்து என்னன்னு சொல்லுவ? அதுவும் லூஸ். அதேதான். த்யக்த்வா தர்மப்பிரதாம் வாச்சம். வாச்சம் அப்படிங்கிறது ஸ்திரீலிங்கம், அதனாலதான் தர்மப்பிரதாம்னு இருந்திருக்கு. ஓகேவா? வாச்சம் வேர்ட்ஸ், தர்மப்பிரதாம் வாச்சம், தர்மத்தை கொடுக்கக்கூடிய, தர்மத்தை சொல்லக்கூடிய வேர்ட்ஸை தியக்த்வா, அதை விட்டுட்டு, ஒரு வேர்ட்ஸ் நல்லதா இருக்கு அப்படின்றச்சே அந்த வேர்ட்ஸை இக்னோர் பண்ணிட்டு பருஷாம் யோ அபியுதீரையே. பருஷாம் அப்படின்னா ரொம்ப கடுமையா இருக்குது, ரொம்ப ஹார்ஷா இருக்குது. அப்படி இருக்கிற வேர்ட்ஸை வந்து யாரு சொல்றானோ, யார் பேசுறானோ, யாரு கேட்கறானோ, அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா விமூடதீஹி, அவன் வந்து ஒரு முட்டாள். ஏன் அப்படின்னா பரித்யஜ பலம் பக்வம். பக்வம் அப்படின்னா ரைப்பன், நல்ல பக்குவமா இருக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா தமிழ்ல? பக்குவப்பட்ட, பக்குவமான அந்த பக்குவம். பழம் பக்குவம், பழம் அந்த பக்குவமான அந்த ரைப்பனான வாழைப்பழத்தை, ஒரு பழத்தை பரித்தியச்சு அதை சுட்ல விட்டுட்டு புங்தே அபக்குவம். அபக்குவம் அப்படின்னா ஃபுல்லா மெச்சூர் ஆகாத ராவா இருக்கிற வாழைக்காவை சாப்பிட்றேன். புங்தே ஹீ இஸ் என்ஜாயிங், ஹீ இஸ் ஈட்டிங். அவனை பார்த்து நம்ம முட்டாள்னு சொல்றோம்ல, அது மாதிரி தான். நல்ல வார்த்தைகளை விட்டுட்டு கெட்ட வார்த்தைகளோ, இல்லை நல்ல செயல்களை விட்டுட்டு கெட்ட செயல்களையோ, இல்லை நல்ல டீட்ஸை விட்டுட்டு கெட்ட டீட்ஸை எவன் எடுக்கிறானோ அவன் எல்லாருமே வாழைப்பழத்தை விட்டுட்டு வாழைக்காவை சாப்பிட்ற ஒரு முட்டாள் மாதிரி தான் அப்படிங்கிறது இதோட மீனிங். அடுத்தது வித்வாம்ச ஏவ லோகேஸ்மின் சக்ஷுஷ்மந்தः பிரகீர்த்திதாः அந்யேஷாம் வதனே ஏது தே சக்ஷுர் நாமனி மதே. இப்போ எல்லாரோடைய முகத்துலயும் கண்ணு இருக்கு, ஓகே? ஆனா அந்த கண்ணை எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? வாட் இஸ் யூஸ் ஆஃப் த ஐஸ்? ஒன்லி சி. மெயின் ரோல் என்ன? ஓகே, சி. அந்த சீனால வாட் யூ ஆர் எவென்ச்சுவலி டூயிங்? வெரி குட். ஸோ இட்ஸ் லீட். வெரி குட். இப்போ கேமரா கூட தான் பார்க்குது எல்லாத்தையும். கேமரா பார்க்கறதுக்கு நம்ம ஐஸ் பார்க்கறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே ஓகே, அந்த உணர்ந்து என்ன பண்றோம்? வாட் நெக்ஸ்ட்? வெரி குட். ஸோ வி டூ வாட் வி வாண்ட் டு டூ, வி டூ த டூஸ் அண்ட் வி டோன்ட் டூ த டோன்ட்ஸ். ஓகேவா? இப்போ ரெட் சிக்னல் போட்டா நிக்கணும் அப்படிங்கிறது ரூல். நீ பார்க்குற ரெட் சிக்னல் இருக்கு, அந்த ரெட் சிக்னல் இருக்கிறதையும் பார்த்துட்டு ரெட் சிக்னல் இருந்தால் ஸ்டாப் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நீ ஸ்டாப் பண்ணாம போன அப்படின்னா உனக்கு என்ன பேரு? ரூல் பிரேக்கர், இல்லை ஃபூல் சொல்லுவாங்க, இல்லை என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து உனக்கு கண்ணீர், அப்போ என்ன சொல்லுவாங்க? சப்போஸ் நீ வந்து சிக்னல் ரெட்ல இருக்கும்போது வந்து முட்டுற மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், முதல் வார்த்தை என்ன சொல்லுவான்? கண்ணு தெரியலையா உனக்கு? அப்படின்னா என்ன? கண்ணு தெரியாம இல்லை, உனக்கு வந்து நாலேஜ் இல்லையான்னு அர்த்தம். அந்த இடத்துல அந்த கண்ணு தெரியலையா அப்படின்னா இட்ஸ் நாட் ஃபிசிக்கல், இது உனக்கு நாலேஜ் இல்லையா அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஒருத்தன் வந்து எது செய்யணும்னு தெரிஞ்சு ஆனா அது செய்யாம இருக்கான் அப்படின்னா அவன் குருடன். இல்லையாப்பா அவனுக்கு கண்ணு நல்லா தெரியுதேப்பா, அவனோட ரெட்டினால நல்லா இருக்கு, எல்லாம் பார்க்கறான் அப்படின்னா அது சும்மா பேருக்குப்பா, அதுக்கு ஒன்றும் யூசேஜ் கிடையாது. ஏன் அப்படின்னா
கண்ணு இருக்குன்னா என்ன பண்ணும்? இட் ஷுட் லீட். அதனால தான் சம்ஸ்கிருதத்துல நயனம்னு பேரு கண்ணுக்கு. ஓகே, நேத்திரம்னு பேரு. சக்ஷுன்னு இருக்கு. சக்ஷுவும் இருக்கு, நயனம் இருக்கு, நேத்திரம் இருக்கு. இந்த ஸ்பெஷலி இந்த நயனமனம் நேத்திரம் இஸ் ஃப்ரம் தி ரூட் வேர்ட் டு லீட். ஓகே, அது உனக்கு லீட் பண்ணாதான் அதுக்கு நயனம். இல்ல அப்படின்னா சும்மா ஒரு ஒரு பொம்மைக்கு எல்லாம் கண்ணு வச்சிருக்க மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றா. வித்வாம்சஹா ஏவ லோகே அஸ்மின். அஸ்மின் லோகே, இந்த உலகத்துல வித்வாம்சஹா ஏவ. வித்வாம்சஹா அப்படின்னா ஸ்காலர்ட் பர்சன். ஓகே, எந்த ஸ்காலர் பர்சன் அதை படிச்சு அதுக்கேத்த மாதிரி நடக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்க ஸ்காலர் வைஸ் பீப்புள். ஓகே, சக்ஷுஷ்மந்தஹா பிரகீர்த்திதாக. சக்ஷுஷ்மான், சக்ஷுஹு அப்படின்னா ஐஸ். சக்ஷுஷ்மான் அப்படின்னா the person possessing the eye. சக்ஷுஷ்மந்தஹா அப்படிங்கிறது ப்ளூரல். தே வித்வாம்சஹா சக்ஷுஷ்மந்தஹா. அந்த மாதிரி நல்ல வைஸ் பீப்புள், எஜுகேட்டட் பீப்புள் தான் செட் டு பி possessing the eyes. பிரகீர்த்திதாக செட் டு பி possessing the eyes. இந்த இடத்துல நம்ம எஜுகேட்டட் பீப்புள் அப்படின்னா we should not consider only the people who are academically educated. ஓகே, இத்தனை டிகிரி இருக்காது அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஹியர் இட்ஸ் ரெஃபரிங் டு த பீப்புள் ஹூ ஹாவ் தட் நாலேஜ், இன்டெலிஜென்ஸ். நாட் நெசசரி தே வுட் ஹேவ் தே ஷுட் ஹாவ் அ அகடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ். ஆ ஆ அந்த மாதிரி இருக்கலாம். அதான் படிக்கலாம் அப்படின்னா கூட தே ஆர் இன்டெலிஜென்ட். ஓகே, அப்போ இப்போ இப்போ இந்த டிகிரிஸ் எல்லாமே என்ன, ஆஃப்டர் இந்த பிரிட்டிஷ் இதுக்கப்புறம் தானே இந்த சர்டிஃபிகேட்டு, இந்த அகாடமிக்கு எல்லாமே வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஸ்காலராக இருக்காரு அப்படின்னா தே ஒர்க் ஸ்பீக்ஸ் ஃபார் தேம். தே டோன்ட் பொசஸ் எனி சர்டிஃபிகேட். ஓகே, பட் நவ் இப்போ அந்த இப்போதான் வந்து சர்டிஃபிகேட் வி ஆர் கிவிங் மச் மோர் இம்பார்ட்டன்ஸ் தென் டேலண்ட் தென் ஃபார் இது சர்டிஃபிகேட்ஸ். ஓகே, எஸ்பெஷலி பார்த்தோன்னா இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதெல்லாம் போனா அப்படின்னா உனக்கு உண்மையான உனக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறத விட அந்த அந்த லெவலுக்கு போகணும்னா கூட ஃபர்ஸ்ட் தே ஆர் ஃபில்டரிங் வித் தட் திஸ் திங். என்னது, உன்னோட சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா, 10th பாஸ் பண்ணியிருக்கியா, 10+2+3 இருக்கா, நீ பண்ணியிருக்கியா, நீ வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாகவே இருந்தாலும் ஒரு பெரிய விஷயத்தை நீ கண்டுபிடிச்சிருந்தாலும் நீ 10th பாஸ் பண்ணல அப்படின்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு அப்பியர் ஃபார் ஒரு சர்டன் எக்ஸாமினேஷன்ஸ். அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இந்த இடத்துல இந்த வித்வாம்சஹா அப்படிங்கிறது சொல்லுது நாட் ஓன்லி த அகடமிஷியன்ஸ் ஆர் த பர்சன் ஹூ ஹாவ் த அகடமிக் எஜுகேஷன் குவாலிட்டிஸ் பட் ஹூ ஆர் ரியல் இன்டெலிஜென்ட். ஓகே, அவங்க தான் சக்ஷுஷ்மந்தா, அவங்களுக்கு தான் கண்ணுடையவர்கள் அப்படின்னு நம்ம வி கேன் கால் தேம். உடனே எங்கே கேள்வி வந்தது, அப்போ மற்றவங்க கண்ணில் இருக்கே அதெல்லாம் என்னப்பா அர்த்தம்? அந்நேஷாம் வதனே ஏதோ. ஆனால் அது இல்லாமல் ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கிற ஒரு பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்க முகத்தில் இருக்கிற அந்த ஐஸ் அப்படிங்கிறது சக்ஷுநாமணி மதே. தே ஆர் ஜஸ்ட் சக்ஷுநாமனா, இட்ஸ் நேம் சேக் தே ஆர் ஐஸ். ஆக்சுவலி தே ஆர் நாட் டூயிங் த ரோல். மேபி அந்த ஃபிசிக்கலா வந்து எந்த வழியில போகணும், எந்த வழியில போகக்கூடாது, இந்த இந்த காட்டு பக்கமா இருக்கா, கீழே முள் இருக்கா, அது மிதிக்காம போகணும், அந்த மாதிரி லீட் பண்ணுமே தவிர இன்டெலெக்சுவலா அதை அவங்களுக்கு வில் நாட் ஹெல்ப் தெம் டு டூ. ஓகே, அடுத்து எத் புரோக்தம் ஏன கேனாபி தஸ்ய தத்வார்த்த நிர்ணயः கர்த்தும் சக்யः பவேத்யேன ச விவேக இதீரிதः. Hey, did you see the message? Get the news பத்தியா? Just now before this there is a the war between Pakistan and India started in Kashmir and the POK la. Did you know that? அக்கா வந்து பயங்கர மிசைல்ஸ், அக்னி, வாயு அதெல்லாம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஹெவியா போயிட்டு இருக்கான். அந்த பிஓகேல இந்த பாக்குபைட் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்கும்ல அந்த இடத்துல. ஆமாம்ல, தெரியலையா? சரி,
இப்போ நான் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வருது உனக்கு வாட்ஸ்அப்பில். ஓகே, இப்போ நீ இமீடியட்டாக என்ன பண்ணுவ? இப்போ நான் இந்த மெசேஜ் சொன்ன உடனே வாட் டிட் யூ டிட் இமீடியட்லி? உண்மையை சொல்லு. இந்த மெசேஜ் நான் அவன் சொன்ன உடனே இமீடியட்லி வாட் யூ டிட்? ஆமா, கூகுளில் போட்டு பார்த்தியா? ஆ, ஓகே. ஸோ இப்போ நான் இந்த ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே இந்த மாதிரி விஷயம், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் வாட்ஸ்அப், யூ கேன் கெட் இட் இன் ஃபேஸ்புக், ட்விட்டர், எதில் வேணாலும் வரலாம். அதை பார்த்த உடனேவே அச்சோ அப்படியா, சரி நம்ம உடனே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆக்ட் பண்ணன்னு வச்சுக்கோ, ஏன் யுவர் ஃபுல். அப்போ இப்போ என்ன பண்ணுவாங்க? சம் பீப்புள் பண்ணுவாங்க, அப்பா கிட்ட கேட்குறேன், இல்லை சரி நானே பார்க்குறேன், அதான் லைவ் நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்குது, கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் இருக்குது, லெட் மீ சி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபார்வர்ட் மெசேஜை பார்த்த உடனே அது உண்மைன்னு நம்பி தே ஆக்ட் ரியாக்ட் ஃபார் தட். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே லெட் மீ செக் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் சி த ஆத்தென்டிக் வெப்சைட்ஸ். இப்போது நிறையா கவர்மெண்ட் இதுலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து பேசுகிற மாதிரி, அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஃபேக் வீடியோஸ்லாம் நிறைய வரும். அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து இல்லை இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃபேக்கு, அதை நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தே வில் பி இன்ட்ரடியூசிங். அப்போது அவங்க வந்து தே வில் பி பப்ளிஷிங். ஸோ இப்போ இருக்கும் போது இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், யார்கிட்டேருந்து நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் வாங்கினாலும் சரி, அதோட தத்துவார்த்த நிர்ணயமாக அப்படின்னா ரியாலிட்டி, ஓகே, அதோட வேலிடிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வி ஹாவ் டு கன்ஃபார்ம். அது இல்லாமல் நம்ம பிளைண்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் ஃபூல்ஸ். அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு தான் விவேகம்னு பேர். விவேகம் அப்படின்னா நோ வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ அப்படிங்கிற ஒரு டிஸ்டிங்விஷிங் பவருக்கு தான் இதுன்னு பேர், இது விவேகன் பேர். ஓகே, ஸோ எத் ப்ரோக்தம் ஏனக்கேனாபி, ஏனக்கேனா அப்படின்னா யாருனாலையும், நாட் ஸ்பெசிஃபிக் டு எனி பர்டிகுலர் பர்சன், யார்கிட்டேருந்து எந்த இன்ஃபர்மேஷன், எத் ப்ரோக்தம் வாட் இஸ் செட், வாட் எவர் த இன்ஃபர்மேஷன் யூ காட், தஸ்ய தத்துவார்த்த நிர்ணயா. தத்துவார்த்த நிர்ணயா அப்படின்னா அதோட வேலிடிட்டி, அது உண்மையா இல்லையா. கர்த்தும் சக்கியா பவேத் ஏன, ஏன பை ஹூம், ஏதத் கர்த்தும் சக்கியா பவேத். இந்த மாதிரி அதோட வேலிடிட்டியை செக் பண்ண முடியுதோ, யாரால முடியுதோ, சஹா விவேகா, அந்த யார் எதால செய்ய முடியுதோ சஹா விவேகா, அதுக்கு தான் விவேகம் அப்படிங்கிறது பேரு. ஸோ யார் எது சொன்னாலும் டக்குன்னு நம்பிடாம அதோட வேலிடிட்டியை செக் பண்ணி அதுக்கப்புறம் வி ஹாவ் டு ரியாக்ட். வாக்பட்டுஹு தைரியவான் மந்திரி சபாயாமப்யகாதரஹ ச கேனாபி பிரகாரேன பரைஹி ந பரிபூயதே. இஃப் யூ don't want to be conquered by others, surpassed by others, overcome by others, அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. வாக் பட்டுஹு அப்படின்னா வாச்சி பட்டுஹு, வாக் பட்டுஹு, ஒன் ஹூ இஸ் வெரி கிளவர் இன் ஸ்பீச். தைரியவான், வெரி கரேஜியஸ். மந்திரி, மந்திரி அப்படின்னா மினிஸ்டர், அது மினிஸ்டர் அப்படின்னு நம்ம மந்திரி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல அப்படி என்ன அப்படின்னா ஒன் ஹூ திங்ஸ் வெல், அனலைசஸ் வெல். ஓகே, மந்திரி. சபாயாம் அப்பி அகாதரஹா, சபாயாம் அப்படின்னா ஒரு அசம்பிளியில்